ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நாளை உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது. அது உனக்கானதாக இருக்கும். இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே. உன் வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களையும் தைரியமாக எதிர்கொண்டு விடு. உன்னால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்து. உனக்கு உறுதுணையாக உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமே. கவலையே படக்கூடாது என் தங்கமே. உனக்கு ஏதேனும் ஏமாற்றங்கள் நிகழ்ந்தால் உனது சிந்தனையை திசை திருப்பிக்கோ. இல்லைனா உன் வாழ்க்கை திசை மாறிவிடும் தங்கமே. உன்னை சிறந்தவனாக காட்ட நீ சிலர் எடுக்கும் நடவடிக்கையை பிறரை குறை கூறி விமர்சிப்பதுதான். நாம் எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்ற ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியோ வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகிறது இப்போதைய வாழ்க்கை. எதை பற்றி சிந்தித்து அதை அடைய வேண்டுமோ, எதற்காக முயற்சி செய்கிறாயோ அதுவே ஒரு நாள் கைகூடும். இலக்கே இல்லாத பயணம் துடுப்பே இல்லாத படகாகும். இரு இலக்கை வச்சுக்கு. கோடிக்கணக்கான கற்பனைகள், லட்சக்கணக்கான முயற்சிகள், ஆயிரக்கணக்கான தோல்விகள் இருந்தாலும் ஒரு சில நிஜங்களோடு நீ வாழ்கிற நிஜத்துக்கு பெயர் தான் வாழ்க்கை. முயற்சி செய் தங்கமே. என் செல்வமே, ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 நண்பர்கள் உண்டு. முதல் நபருக்கு பெயர் பணம், இரண்டாம் நபருக்கு பெயர் சொந்தம், 3ஆம் நபர் அவன் செய்த நல்ல செயல்கள். இறுதி பயணத்தின் போது பணம் கூட வராது, சொந்தம் கல்லறை வரைக்கும் வரும். உன்னுடைய நல்ல செயல்கள் தான் உன் கூடவே வரும். உனக்கு பின்னாலும் உன்னை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த நல்ல செயல்கள் மட்டுமே உனக்கு வேண்டும் தங்கமே. என் தங்கமே, கழுதைக்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தால் அதை அப்படியே சாப்பிட்டு விடும். ஆனால் அதுக்கு தெரியாதே அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு பேப்பர் பண்டலே வாங்கி சாப்பிடலாம்னா. அதுபோல்தான் உன் அன்பு மதிப்பு தெரிஞ்சவங்கிட்டத்தான் நீ உன் அன்பை கொடுக்கணும்னு இந்த முருகன் சொல்ல வருகிறேன். உன்னை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை. உன்னை புரியாதவர்களின் கோபத்தை நீ பொருட்படுத்த தேவையே இல்லை. என் செல்வமே, ஒருவன் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாக இருந்துவிடு. புகழும் பேசும்போது செவிடாக இருந்துவிடு. எளிதில் வெற்றி பெற்று விடுவாய். சங்கடங்கள் வரும்போது தடுமாற்றம் அடையாதே. சந்தர்ப்பங்கள் வரும்போது தடமும் மாறாதே. வளமோடு வாழும்போது உன்னுடைய சொந்தங்கள் உன்னை அறிவார்கள். பிரச்சனைகள் வரும்போது தான் உன் சுற்றத்தை பற்றி நீ நன்றாக அறிவாய் யார் உண்மையான நட்பு என்று. ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு நீ வேறு ஒரு நபரை காரணம் சொல்லலாம். ஆனால் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணம் தங்கமே. நீ சிரித்துப்பார், உன் முகம் உனக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்க வைத்துப்பார், உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். அவசியமில்லாததை வாங்கினால் நீ விரைவில் அவசியமானதை விற்க நேற்றிவிடும். வாழ்க்கையில் தோற்றவர்கள் 2 பேர் தான். ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர், மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையுமே கேட்பவர். உன் எண்ணங்களை அழகாக மாற்ற முயற்சி செய்தாலே போதுமே. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக மாறிவிடும். என் தங்கமே, வெறுத்தவர்களை தேடி போகாதே. அவமதித்தவர்களை ஞாபகம் வச்சுக்கோ. ஏமாற்றியவர்களை பழி வாங்காதே. நாடகம் ஆடியவர்களை நோகடிக்காதே. ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதே. காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். எதற்காகவும் கூட இருப்பவர்களை அழ வைக்கவே வைக்காதே. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் ஒரு குறிக்கோளை அடையும் போது குறைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். குறைகளை பற்றி யோசிக்காதே. நீ எப்போதும் நேற்று நடந்ததை பற்றியே நினைத்து கொண்டே இருப்பாய் என்றால் உனக்கு நாளைய நாள் சிறப்பாக அமையாது தங்கமே. நேற்று நடந்ததை மறந்துவிடு. நேற்று நடந்த நிகழ்வுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை கொண்டு இன்று நடப்பதை சிறப்பாக மாற்றணும். அப்போதுதான் உன் வாழ்க்கை வளமாகும். நீ உனது கடந்த காலத்தின் கைதியாக வாழக்கூடாது. நடந்து முடிந்ததை பற்றியே சிந்தித்து இன்றைய நாட்களை இழந்து விடக்கூடாது. கடந்து வா. எதிர்காலத்தை வளமுடன் வாழ பிரயத்தனம் எடு. இன்று அதற்காக உழைக்க ஆரம்பித்தாய். எனக்கு தெரியும் அதனுடைய பலன் நாளை காலை முதல் உனக்கு கிடைக்கும். அதனால் தான் உன் கையில் உனக்கானது கிடைக்கும் என்று சொன்னேன். புரிகிறதா? உன் முருகன் சொல்வது புரிகிறதா? இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போக மாட்டான். ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிக்க மாட்டான். மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். இது உண்மை. நல்லவன் என்ற பெயரை மட்டும் எடுத்துவிடாது. ஆயுள் முழுவதும் நீ நடிக்க வேண்டியிருக்கும். கெட்டவன் என்ற பெயரோடு வாழ்ந்துவிடு.
நல்லவனாக இரு, ரொம்ப நல்லவனாக இருக்காது என்று தான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு ஏனோ தெரியவில்லை, பலரோட வாழ்க்கையில் வெற்றிப்படிகளை முன்னேற விடாமல் தடுக்கும் முட்டுக்கட்டை அவர்களோட வாய்தான். ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை புண்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் உனக்கான படிப்பினை என்று எடுத்துக்கோ, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது சந்தோஷம், எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியம். கிடைக்கும் வரை தேடி பழகு, கிடைக்கும் வரை தேடி பழகு. உனக்கானது எங்கே இருந்தாலும் உன்னை வந்தடையும். அதனால் தான் சொல்கிறேன், உனக்கானது உன் கையில் நாளை காலை கிடைக்கப் போகிறது. ஏனால் கிடைக்கும் வரை தேடிவிட்டாய். செல்வமே, ஒரு சிலருக்கு தானாக வரும் என்று மனக்கணக்கு போடுவார்கள். யாருக்கும் சுலபத்தில் கொடுத்து விட மாட்டேன். உனக்கு வேண்டும் என்பதால் நீ அதை அடைய முழு முயற்சியில் ஈடுபட்டாய். நாளை வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே, அது ஒருபோதும் வெற்றியை தராது. மன அழுத்தம் உன்னில் இருக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடாது. ஏனோ ஒரு சிலருக்கு தெரியவில்லை, நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாகிவிடும் என்பது பலருக்கு தெரியவே இல்லை. என்ன ஆட்டம் போடுகிறார்கள். தங்கமே, சுயநலம் என்ற ஒன்று வாழ்க்கையில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மற்ற உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்பட்டு விடுகிறது. உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனுஷங்களோடு பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். சிற்பியால் மட்டும்தான் சிலையை சிறப்பாக வடிவமைக்க முடியும். உன்னால் தான் உன்னை சிறப்பாக மாற்றவும் வழிநடத்தவும் முடியும். உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் தான். தோல்விகள் விடாமல் துரத்தத்தான் செய்யும். துவண்டு விடாமல் நீ ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படி ஓடும்போதே நிமிர்ந்து பார்க்கணும். உன் கைக்கு எட்டும் தூரத்தில் தான் வெற்றியும் ஓடிக்கொண்டிருக்கும். பிடித்து விடலாம், ஜெயித்து விடலாம். உன்னுடைய முயற்சி இருந்தால், உன்னுடைய விடாமுயற்சி இருந்தால் ஜெயித்து விடலாம். தங்கமி, எந்த அளவுக்கு இந்த முருகன் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை காப்பேன். என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்தவன் ஒருவனுக்காக அவன் குடும்பம் முழுவதையும் காக்கும் பொறுப்பு என்னுடையதாகி விடுகிறது. வெற்றியோ தோல்வியோ கவலைப்படாதே. உயர்வோ தாழ்வோ எது பற்றியும் எண்ணாதே. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டால் உனக்கானதை நிச்சயம் உன் கையில் கொடுப்பேன். இது உன் முருகன் சத்திய வாக்கு. மிக பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. எது உனக்கு கையில் கிடைக்க வேண்டுமோ அதை நாளை காலையில் கிடைக்கச் செய்வேன். சிறப்பான மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நாளை உன் வீட்டில் நடக்கப் போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.